அதாவது மெரினாவுக்கே கூட்டு போகிறோம்னு வைங்க, அன்னைக்குன்னு சண்டாலம் எவனாவது வந்துடுவான். யாரா? நம்ம தெருக்காரங்களாக இருப்பாங்க. அவன் இதுவரைக்கும் நம்ம கூட பேசியிருக்கவே மாட்டான். நீ ராமசாமி மகனா? இல்லை, அவர் எங்கள் அப்பா அப்படின்னு. அறிவாளியா பேசுறியா? ராமசாமி மகன் தான்டா நீங்கள். யார்ரா அது? அது ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்குது. 2 பேரும் என்னது இது? உடனே அங்கேருந்து ஃபோன் அடிச்சிடுவாங்க அப்பாவுக்கு. தீயணைக்கும் படிக்கும் மேலே வேகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தீய செய்திகள்லாம் சொல்கிறதுக்கு சொல்லி அவர் சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அப்பா அப்படியே சாமி வந்த மாதிரி நிற்பார். அவன் இங்கே இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும், அவனை துரத்து அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? இப்படி அங்கேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அவன் வர்றான் அப்படின்றான். நீங்கள் என்ன சொல்ல முடியும்? தம்பி, குலசாமியை கும்பிடு, அந்த சாமிக்கு இதெல்லாம் ஆகாதுப்பா, நம்ம பண்பாடு உங்கள் தாத்தா இருக்காரு 8 பட்டிகளுக்கு அவர் தான்ப்பா பெரிய பஞ்சாயத்து தலைவர், ஜாதியை விட்டு போக மாட்டாரு, அவரை போச்சு முதல்ல. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியே இல்லை. நாங்கள் 2 பேரும் பழகிறோம், விருப்பம்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இல்லாட்டி பிரிஞ்சிருவோம். ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாருங்க, இப்போ பதறோம் நாங்கள், ஒரு அமெரிக்கன் பொண்ணு அவன் விரும்புகிறான், 2-3 வருஷம் ஆச்சு, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வேற சொல்கிறாங்க, வேற வழி இல்லை. எப்படி கல்யாணம் பண்ண போறான்ற மாதிரி தெரியுது, அதுலேயும் உறுதி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்றதான்றார். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மேடமும் ஒரு சூசகமாக சொன்னாங்க. வெளிநாட்டுக்கு போகணுன்றது உங்கள் கனவுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவோட கனவு. அதானே உண்மை, அதானே தொடக்கத்தில். அதானே எல்லாரும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து அரசு பள்ளியில் படிக்கும்போது உங்களை மட்டும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின்னு எதுக்கு சேர்த்தாங்க? கூட பணம் கட்டி ஏன் சேர்த்தாங்க? நீயாவது போயிடுறா, கிளம்பு, யூஎஸில் போ, சிட்டிசன் ஆகு, கிரீன் கார்டு வாங்கு சொன்னதே உங்கள் அப்பா அம்மா தான். உண்மையா இல்லையாங்க? அவங்க கனவைத்தானே நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. எத்தனை பேருக்குங்க அது வாய்ப்பு இருக்குது? இந்தியாவில் பிறந்த எத்தனை பேருக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? விசா ஆஃபீஸர் முன்னாடி போய் நின்று முதல்ல அதுக்கான அப்ளிகேஷன்ஸை போட்டு அங்கேருந்து ஒரு மெயில் வந்த பிறகு அந்த குடும்பம் படுகிற குதூகலம் எவ்வளவு பெருசு. பாரதி மேடம் பொண்ணு இங்கே படிக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு மாதம் இவங்க பட்ட டென்ஷன், இவங்க ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தை கூட மறந்துட்டாங்க. மகளுக்கு விசா கிடைக்கணுமே அப்படின்னு போகாத கோயில் இல்லை. மதுரை மீனாட்சி பொங்கலுக்கெல்லாம் வந்தாங்க. பொய் இல்லைங்க, நிஜம். கேளுங்க அவங்கள, நான் பக்கத்தில் வச்சுட்டு தானே சொல்கிறேன். பொய் சொன்னால் எந்திரிச்சு போய் மைக்கில் சொல்லிட்டு வந்துடுவாங்க. மீனாட்சி கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டாங்க, என் பொண்ணுக்கு அங்கே கிடைக்கணும்னு. எத்தனை வருஷ கனவுங்க அது. அனுப்பி விட்டது நீங்கள் தானே. அப்போ என்னத்துக்காக வருத்தப்படுறீங்க? போவான், அவன் உடனே வர முடியாது. 20 மணி நேரம் பயணம், 24 மணி நேரம் பயணம்னு உனக்கு தெரியுமில்ல. அப்போ முதுகு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னா அங்கேயே தானே இருப்பான். அவன் எப்படி வருவான்? சரி, அங்கேயே அப்படியே அனுப்பிவிட்டால் 6 மாதம் தானே. 6 மாதத்துக்கு மேலே விடுவானா? இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறத விட ஒரு ரோதனை ஏதாவது இருக்கா? சில பேர் நல்லவனாக இருக்கான், விட்டுறான், போய் தொலைன்னு. சில பேர் ஏன் வந்த, எதுக்கு வந்த, ஏன் உங்கள் ஊரில் இருக்க முடியாதா, இங்கே அப்படி என்ன நீ கிழிக்க போகிற? நான் ஒரு தடவை வரும்போது எத்தனை டாலர் வச்சுருக்கேன்னு, நான் முருகன் டாலரோடு வந்திருக்கேன். ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்டான். என்னை வெளியில் ஆள் கூப்பிட வந்திருக்காங்கண்ணே. அவன் இல்லைன்னா நீ என்ன செய்வேன்? நாங்கள் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதா? இங்கே எத்தனையோ பேர் வச்சுருக்கானே, எனக்கு 2 குழந்தை இருக்குது, ஏதாவது போடுங்கன்னு நானும் உட்காந்துட்டு போகிறேன். அவன் கடைசியில் பார்த்தா இவன் திருந்த மாட்டான்னு போட்டான்.
ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறது எளிமையானதா? இப்போ பிள்ளைகள் இங்கே அனுப்பணும், இங்கே வரணுன்றது பெற்றோரது ஆசை. அப்போவே அப்பா அம்மாவுக்கு தெரியும் இவங்க திரும்பி வரமாட்டாங்கன்றது தெரியும். அயல் நாடுகளில் இருக்கிறவங்கன்றது 2 வகை. கல்ஃபில் இருக்கிறவங்க சொத்து இப்போ தான் வாங்க முடியும், அது வேறு நான் கல்ஃபுக்கு போனேன்னு இவங்க சொல்லுவாங்க. இல்லை, நமக்கு 4 ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். நான் ஏன் அதை சொன்னேன்னா, சவுதியில் காக்கா பறந்தால் சுட்டு போடுவாங்களாம். அவங்க காக்காயை விரும்புறது இல்லை. அந்த ஊருக்கு அவங்க கல்ச்சர் படி காகம் இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம அதுதான் கொண்டு போய் சேர்க்குதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ கான்ட்ராஸ்டிங்கிறதுக்காக சொல்லணே தவிர, நான் எத்தனையோ ஊருக்கு போன ஊரை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிடுவீங்க? ஆனால் உண்மை என்னென்னா, அனுப்பி விடும்போதே இங்கே வர்றவங்க திரும்ப மாட்டாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. யாரோ ஒரு 10 பேர் கம்பெனியை மூடிட்டு தமிழ்நாட்டில் போய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாட்டு மாட்டு பால் விற்றுக்கிட்டு இருக்கான். நல்ல விஷயம், அது அவங்களுக்கு இங்கே பிடிக்கலை. இப்போது சிங்கப்பூர் போகிறவங்க அல்லது கல்ஃபுக்கு போகிறவங்க பெரும்பாலும் இந்தியாவோட நெருக்கமாக இருக்காங்க. நினச்சா வண்டி ஏறி வந்துடுறாங்க. உங்களால் அது முடியாது. அதைத்தான் அவங்க வருத்தப்படுறாங்க, எங்களால் அது முடியலைங்க. கோவிட் காலத்தில் பாரதி மேடத்துக்கே தெரியும், நிறைய பேர் இந்த வந்தே பாரத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் சிபாரிசுக்கு வந்தாங்க. அப்பாவுக்கு முடியலை, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் ஆள் இல்லை, நான் இங்கே இருந்து என்ன பண்ணேன்னு கண்ணீர் வடித்த பிள்ளைகளை எங்களுக்கு தெரியும். வந்தே பாரத்னு ஒரு விமானம் போச்சு இல்லைங்க, அதில் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் எம்பி சீட்டே வாங்கிடலாம். அப்படி இருந்தது அப்போது. மேலே இருந்து உத்தரவு, நாங்கள் டெல்லியில் சிபாரிசு பண்ணி 1-2 பேருக்கு இடம் வாங்கி கொடுத்தோம். அதுவும் நீ இங்கே இருக்கிறேன்னா அந்த ஊரில் போய் ஏறுனுவாங்க. இட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர் பிளேஸ். நீ சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கியா, எல்ஏயில் போய் ஏறு, இல்லாட்டி சிகாகோவில் போய் ஏறு, இப்படியெல்லாம் போய் வந்தாங்க. தேடல் இருக்குங்க. பாரதி மேடம் கேட்குற கேள்வி நியாயமானது. வயதானவர்கள் வயதாகும் போது வியாதி வரும் தானே? வரும். நமக்கு முன்னால் அவர்கள் கடந்து போவார்கள் என்பது யதார்த்தம். அதுக்காக நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியுமா? மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. எங்கள் அப்பா துடிக்கிறாரு அப்படின்னும் போது துடிக்கட்டும், அவருக்கு வயசானா போத்தான் வேணும் அப்படின்னு நாங்கள் ரூல் பேச முடியுமா? அப்படி பேசுனா நான் மனுஷனா? அதுதான் இவங்க கேட்குறாங்க. கேட்டது நியாயமா இல்லையாங்க? உங்க 4 பேரும் சொன்னது வயதானவர்களை மேய்ப்பது என்பது கஷ்டம். இந்தியாவிலே கஷ்டம். இங்கே இருக்கிறது கஷ்டத்தை விடுங்க. இந்தியாவிலே உங்கள் வீட்டில் ஒரு வயசானவர் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் புண்ணியவான். அவர் எந்நேரம் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. தெருவெல்லாம் உரண்டை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எவன் வீட்லையாவது போய் ஏதாவது ஒன்று போட்டு விட்டு வந்துடுறாரு. அவங்க பின்னாடி உங்கள் அப்பாவை வர வேணான்னு சொல்லுன்றான். சரி, நானும் அதைத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவர் எங்கள் வீட்டில் வந்து என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருன்றார். அவரால் இருக்க முடியலை. ஒரு ஏஜுக்கு பிறகு அவங்களுக்கு துணை தேவைப்படுகிறது. அதுவும் சிங்கிளாக இருக்காங்க பாருங்கள், அவங்க ரொம்ப கஷ்டம். அதுவும் தாய்மார்களாவது சமாளிச்சிடுறாங்க. ஆண்கள் சிங்கிளாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரியே இருப்பாங்க, எங்கனாலும் முட்டுவாங்க, யாரோடையும் முட்டுவாங்க. இல்லை, அதை நான் தப்பாக சொல்லலை. அந்த வயதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகை இது இருக்குது. யாரை பற்றியும் குறை சொல்லுவாங்க, யாரை பற்றியும் பாராட்டுவாங்க. எதில் எப்போ நடக்கும்னே தெரியாது. அப்போது அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறது? அதுதான் இந்த 4 பேரோட கஷ்டங்க. உங்களுக்கு அது ஈஸின்னு தெரியுதுங்களா? இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்தாலே பதறீங்களா இல்லையா? உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்தால் பதறீங்களா இல்லையா? இப்போது பாரதி மேடம் சொன்னாங்களா அவரோட ராத்திரின்னு. இப்போ உங்களுக்கு பகல்ன்றது அவங்க ராத்திரி. ஆனால் உங்களுக்கு ரிவர்ஸ் வருது இல்லையா? அவங்களுக்கு ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு வைங்க. அதாவது அவங்க உறங்குற நேரம் உங்களை யாரோ கூப்பிட்றாங்கன்னா நார்மலாக கூப்பிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் நடுங்குறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். அந்நேரம் என்ன சொல்லணும்? வயசானா போவாங்க, நான் ஏன் நடுங்கணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? 10 பேர் அங்கே பேசுவான் சார். நம்மளை சுற்றி ஒரு சுற்றம்னு ஒன்று இருக்குல்ல, அவன் 10 பேர் அங்கே உட்காந்து பேசுவான். என்னாச்சு, முடியலையாக்கம்? இன்னும் சொன்னவன் மகன் அங்கே இருக்கான்னு இன்னும்
லெக்ஸஸ் கார் ஓட்டுறான்னு இப்போ ஆட்டோவில் போய்கிட்டு இருக்க சொல்லுவானா இல்லையா? இப்போ நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்காக சார்? நன்றின்றது ஒருத்தருக்கு வேணுமா வேணாமா? நான் வளர்ந்தது என் தகப்பனின் கரம் பிடித்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டவர் அவர் தானே. அவர் தானே எனக்கு எல்லாம் செய்தார். சார் இன்னைக்கு நீங்கள் டாலரில் சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ₹1 ₹2 சேர்த்து வச்சு உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாரு. அவருக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுக்குறீங்கன்ற கேள்வி வரும்போது மனசு வலிக்குமா வலிக்காதா? இதுதாங்க இவங்க 4 பேரோட கேள்வி. இது நியாயம் இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் வேணா இந்த பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்றோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க, ஊரில் இருந்தாலும் அவருக்கு முடியாமல் போகும். பக்கத்துலேயே இருந்தாப்புல நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டான்னா அப்புறம் யாரும் கிட்ட போக முடியாது. என்ன சொல்கிறான்னு எவனுக்கும் தெரியாது. ஒன்று மட்டும் உறுதிங்க, ஆஸ்பத்திரிக்கு போகாத வரைக்கும் பொழைச்சோம். கோவிட் காலத்துல எல்லாம் காசுகளை கொட்டுனாங்க, அள்ளிக்கிட்டு போச்சு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள். என்ன நடக்குதுன்னே தெரியல. 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துட்டு உறவுகள் கண்ணீர் வடித்தாங்க. சில பேரை பார்க்கக்கூட முடியலை. ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போயிட்டா என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது. கடவுள் நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வரத்தை கொடுக்கணும்னு தினம் வேண்டிக்கணும். அது இந்தியாவாக இருக்கலாம், இந்த ஊராக இருக்கலாம். இப்போ பெற்றோர் அங்கே இருந்தாலும் அப்படித்தானே. ஆனால் இந்த பயல்களை மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டங்க. நம்ம ஊர்லையாவது ஏறுவான் தவுவான் குதிப்பான். இவங்க உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, ஆனால் உலகம் சுற்றி வராங்க. நம்ம ஊரில் ஏறுவான் தவுவான் குதிப்பான், என்ன செய்கிறான்னு தெரியும். இவங்க லாங்குவேஜே தெரியும். தான் யூ ஆர் கேஸ் லைட்டிங் மீன்றாங்கல்ல, இந்த மாதிரி லாங்குவேஜெல்லாம் எங்கேருந்தியா கண்டுபிடிச்சாங்க? இந்த பிள்ளைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? நம்ம ஊரில் யாரோட அவன் சேர்றான்றது எப்படி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு கொரியன் கூட இருக்கான், ஒரு மெக்சிகன் கூட இருக்கான், அப்புறம் அமெரிக்கன்ஸ்லேயே டைப்பாக இருக்காங்களா இல்லையா? பர்கர் சாப்பிட்றவன், பீஸா சாப்பிட்றவன், அப்புறம் என்ன பெப்பராய்டா, பெப்பரோனி. அதை பார்த்தா இவ்வளோ சைஸ் இருக்கியா? நம்ம ஊர் சொலகு மாதிரியே இருக்குது. அதில் என்னமோ வச்சுருக்காங்க. அதில் இந்த அவன்கிட்ட கேட்டேன், இது என்னடான்னு. இது போர்க்கு பண்ணின்னா. அது போர்க்கு, அதுக்கு பேர் பண்ணின்னு அவன் என்ன சொல்கிறான். எனக்கு போர்க்கு பண்ணி அப்படின்னு பேப்பரோனியா என்னவோ ஒன்று. இது விதவிதமாக சாப்பிட்றாங்க. சாப்பாட்டில் வித்தியாசம், தோற்றத்தில் வித்தியாசம், கலரில் வித்தியாசம். இத்தனை பிள்ளைகளோட இந்தியாவில் இந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான். கொஞ்சம் வெளுப்பாக இருப்பான், கொஞ்சம் கருப்பாக இருப்பான். இங்கே எல்லா வர்ணமும் இருக்குது, எல்லா வகையும் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லங்க வணக்கம் சொல்கிறது இப்போ தான் ஹக்கிங் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் அவ்வளோ பேர் ஹக்கிங் தான். போனோடனே ஹாய் அப்படின்றாங்க. நாங்கள்லாம் பயல்களை தொட்டாலே நமக்கு கை காலம் நடுங்கும். எங்கள் காலத்தில்ங்க பொம்பளை பிள்ளைங்க யார் பக்கத்தில் வந்து கை கொடுக்குறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அப்படி ஒரு காஞ்ச கருவாட்டு காலத்தில் அதனால கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை தான் ரொம்ப நடுங்குவான். ஏன்னா கையை பிடிச்சி கொடுக்க போகிறாங்களே. இங்கே இப்போ வந்து எல்லாமே இந்த டிவிகளை பார்த்துட்டு வந்தோடனே ஹாய்ன்றாங்க. இப்போ இந்த ஊரில் அதுதான் கல்ச்சர். மருமகள் மாமனாரை கட்டி பிடிக்குது, மாமனார் அல்லறி ஓடுறாரு. இல்லை கல்ச்சர் பிடிக்காம இல்லை, மாமியார் பார்க்குமேன்றதுக்காக. அந்தம்மா அப்புறமா கூப்பிட, அவதான் வந்தான்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ விலகி போக வேண்டியதானே ஐயா அப்படின்னு திட்டுமா இல்லையா? ஏன்னா கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கு, அது புரிஞ்சுக்கலன்னு அந்த தம்பி சொன்னான் பாருங்க. முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு இதை நான் புரிய வைக்கணும். நீ என்னை இங்க வந்து சேர்த்துட்டு நீ இப்படியே இந்தியனாக இரு, இந்திய பொருள்களே வாங்கு, எப்படியா சாத்தியம்? இந்தியர்களோடையே பேசு, நீ சோமவாரம் விரதம் இரு, எப்படி முடியும்? நீங்கள் எங்கே கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டு இருக்கிறீர்களோ அந்த நிலத்துக்கேற்ப, அந்த சூழலுக்கேற்ப, அந்த தட்பவெப்பத்துக்கேற்பத்தானே வாழ்வார்கள். இப்போ பதறீங்களே. இப்போ பாரதி மேடம் சொன்னாங்க இந்த துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு. இப்போ நீங்கள் பிள்ளைகளை கூட்டு போங்க இந்தியாவுக்கு.
இருக்குல்ல சார். வளர்ந்த பிள்ளைகள் தான் சார் வராது, பிறந்த பிள்ளைகள் வராதா? வரும்ல. நீங்க ஏன் இங்க பிறக்கணும்ன்றீங்க? டெலிவரிக்கு இந்தியாவுக்கு போங்க. he should be citizen, born citizen. ஆசை இருக்குல்ல. அப்போ அப்பா அம்மாவை பட்டு மட்டும் நீங்க போங்க போங்கன்றீங்க அப்படின்னா இவங்க கேட்பாங்கல்லம்மா. நிறைய இருக்குங்க, ரெண்டு பக்கம் இருக்கு. பாரதி மேடம் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, டீனேஜ் வந்த பிறகு எப்படித்தான் நம்ம ஊர்ல இருந்தாலும் கண்ணில் பட்டுருவோம். அதாவது மெரினாவுக்கே கூட்டு போறோம்னு வைங்க, அன்னைக்குன்னு சண்டாலம் எவனாவது வந்துடுவான். நம்ம தெருக்காரங்களா இருப்பாங்க. அவன் இதுவரைக்கும் நம்ம கூட பேசி இருக்கவே மாட்டான். நீ ராமசாமி மகனா? இல்லை, அவர் எங்க அப்பா அப்படின்னு. அறிவாளியா பேசுறியா? ராமசாமி மகன் தான்டா. நீங்க யார்ரா? அது அது ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கு. ரெண்டு பேரும் என்னது இது? உடனே அங்கேருந்து ஃபோன் அடிச்சிடுவாங்க அப்பாவுக்கு. தீயணைக்கும் படிக்கும் மேலே வேகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தீய செய்திகள்லாம் சொல்கிறதுக்கு சொல்லி அவர் சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அப்பா அப்படியே சாமி வந்த மாதிரி நிற்பார். அவன் இங்கே இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும், அவனை துரத்து அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? இப்படி இங்கேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அவன் வர்றான் அப்படின்றான். நீங்கள் என்ன சொல்ல முடியும்? தம்பி, குலசாமியை கும்பிடு. அந்த சாமிக்கு இதெல்லாம் ஆகாதுப்பா, நம்ம பண்பாடு உங்க தாத்தா இருக்காரு 8 பட்டிகளுக்கு அவர் தான்ப்பா பெரிய பஞ்சாயத்து தலைவர், ஜாதியை விட்டு போக மாட்டாரு. அவரை போய் சொல்லி முதல்ல, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியே இல்லை. நாங்கள் 2 பேரும் பழகிறோம். விருப்பம்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இல்லாட்டி பிரிஞ்சிருவோம். ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாருங்க, இப்போ பதறோம் நாங்கள். ஒரு அமெரிக்கன் பொண்ணு அவன் விரும்புகிறான், 2-3 வருஷம் ஆச்சு, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு வேற சொல்கிறாங்க. வேற வழி இல்லை. எப்படி கல்யாணம் பண்ண போறான்ற மாதிரி தெரியுது, அதுலேயும் உறுதி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்றதான்றார். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மேடமும் ஒரு சூசகமாக சொன்னாங்க. என்ன செய்வீங்க? ஆலமரத்தை பார்க்குறதா, விதைகளை பார்க்குறதா? பாரதி மேடம் ரொம்ப அழகாக மறுப்பு சொன்னாங்க. மறுப்பு சொல்கிறது ஒரு கலை. ஆலமரம் விழுகும்னு பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, சில மரங்களுக்கு 2-3 விழுது இருக்கும். எல்லா விழுதுமா வெளிநாட்டில் இருக்குது? உள்ளூரில் ஒரு விழுது கூட இல்லையா? அதை பார்க்க சொல்லுங்க. எல்லாருமா ஃபாரினுக்கு வந்துடுறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க, உங்கள் தம்பியோ தங்கையோ அக்காவோ அங்கே இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் இதுகளை யார் பார்க்குறது? இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டானே. இவர் சொல்கிறாரு, 4 வயசு பையன் எனக்கு புத்தி சொல்கிறான், நீ வெளியே போ, நீ உள்ளே போன்றானே. அவனை எப்படி வளர்க்கிறது? அவன் இருக்கிற சூழல் பயங்கரமாக இருக்கிறது. கல்ச்சுரல் ஷாக் இருக்கு, அவன் படிக்கிறதுல சேலஞ்சஸ் இருக்கு, பியர் ப்ரெஷர் இருக்கு. குறிப்பாக இந்தியர்களுக்கு மத்தியில் அது ரொம்ப இருக்குன்றாங்க. நான் ஒரு ஊரில் கேட்டேன், அவங்க தள்ளி ஒரு கம்யூனிட்டியில் வந்து குடியிருக்காங்க. நான் கேட்டேன், ஏன் இங்கே அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த கம்யூனிட்டியில் நம்ம தமிழர்கள் அதிகம், அங்கே குடியிருந்தோம்னா ஒரு பிள்ளையும் பார்த்து அது இப்படி இது இப்படின்னு பேசுவாங்க, அதனால் தமிழர்கள் இல்லாத கம்யூனிட்டியில் நாங்கள் இருக்கோம்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இங்கே பியர் ப்ரெஷர் கம்மின்னாங்க. அப்போ பியர் ப்ரெஷரை வளர்க்குறது இந்த கம்யூனிட்டி வளர்க்கிறது. இப்போ இந்த பிள்ளை சோர்ந்து போய் வந்தான்னா பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க நிறைய சொன்னாங்கல்ல, அது என்ன இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. இந்த பிள்ளையை தூக்கி நிறுத்துவது சிரமமா,
அல்லது வீழ்ந்து கொண்டு இருக்கிற பெற்றோரை தாங்கி பிடிப்பது சிரமமா? இதுதாங்க இந்த பட்டிமன்ற கேள்வி. இப்போ நான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா நான் இந்த ஊரில் இருக்கணும். அதானங்க கரெக்டு. இந்த ஊரில் இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு வரி தான் தோன்றுது. எந்த ஊரில் இருந்தாலும் பெற்றோரை பார்க்குறதுல ஒரு வருத்தம், சிரமம் இருக்கிறது. நீங்கள் இந்தியாவிலே இருந்தாலும் சிரமம் இருக்கிறது. எப்படி பார்த்துக்கிட்டாலும் அவங்கள சரியாக பார்க்கலையோன்ற கவலையும் இருக்கிறது. எப்படி பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னவங்க இருக்காங்களா? கொஞ்சம் நான் அவரை கவனிச்சிருக்கலாம், அப்போவே இந்த மெடிசனுக்கு கூட்டு போயிருக்கலாம். அறிவு இல்லாமல் போச்சு. என்னவோ தெரியலை, இந்த மனுஷனுக்கு அவ்வளோதான், அவர் எப்படி என்னை பார்த்துக்கிட்டாரு கடைசி நேரத்தில் அப்படின்னு இந்தியாவிலேயே இருக்கிறவங்களே கவலைப்படுறாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதான் மடத்தனம் பண்ணிட்டேன், இங்கே வச்சுருந்துருக்கலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ அவருமே சொன்னார், எவ்வளோ அறிவாளின்னு நினச்சிருந்தேன், இவ்வளோ முட்டாளாக போயிட்டேன்னு. அழாத பிள்ளைகள் இருக்க முடியாது, அப்படி அழாதவர்கள் பிள்ளைகளாகவே இருக்க முடியாது. பெற்றோரை பாதுகாப்பது என்பது எல்லா ஊரிலும் சிரமம். ஆனால் பிள்ளை வளர்ப்பது என்பது நம்ம ஊரை விட இங்கே ரொம்ப சிரமம். ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் நம்மை அண்டி வாழ்பவர்கள், ஆனால் நாமோ இவர்களை அண்டி வாழப்போகிறவர்கள். அவன் சேர்த்துக்க மாட்டான், அது வேற விஷயம். நம்ம கடைசியாக என்ன சொல்லுவோம், எங்கேயாவது அவன் நல்லா இருந்தால் சரி, என் கடமையை நான் செஞ்சிட்டேன், அவன் பெரிய அளவுக்கு வந்துட்டான். யாரோ மெக்சிகனை கல்யாணம் பண்ணியிருக்கான், ஹவாயில் செட்டில் ஆகிருக்கான்றாங்க. அப்பப்போ பேசுவான், ஃபாதர்ஸ் டேயில் பேசுவான், மதர்ஸ் டேயில் பேசுவான். ஆனாலும் அவன் நல்லா இருக்கான்ல, அது போதுமில்ல. எங்கள் அப்பாவும் இப்படித்தானே நினச்சிருப்பாரு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இன்றைக்கும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிற பெற்றோராக தானே நாம் இருக்க போகிறோம் இல்லையா? அப்படின்னா நமக்கு மன உறுத்தலாக இது இருக்கிறது, பெரிய கடமையாக, சவாலாக இது இருக்கிறது. எனக்கு என்னவோ வெளிநாடு, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மாதிரி மல்டி கல்ச்சுரல் சினாரியோவில் இருக்கிறவங்களுக்கு பெரும் சவால். எதையாவது கொடுத்து சமாதானம் பண்ணுகிற பெற்றோரை பாதுகாப்பதை விட எதை கொடுத்தாலும் சமாதானமாகாத பிள்ளைகளை பார்ப்பது தான். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நம்பிக்கையை கொடுங்கள், அன்பை கொடுங்கள். உங்கள் நட்பு அன்பு வட்டத்தை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டும்தான் அவர்களை பாதுகாக்கும். வேறு எந்த வளையமும் அவர்களை பாதுகாக்காது. பிரார்த்தனை தருகிற பாதுகாப்பு வளையம் நிச்சயம் உங்களை பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்கள் பிள்ளைகள் மென்மேலும் வளர தமிழ்ச்சங்கம் நிச்சயம் உதவும். மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் தேர்ந்தவர்களாக, நல்லவர்களாக மாற தமிழ்ச்சங்கம் உதவும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இருக்கிற பெரும் சவால் இந்த மண்ணில் பிள்ளைகளை வளர்ப்பதுவே. குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால்
அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்கப் பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்குக் கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது முயூவ விளக்க உரை.
தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்ட் முடியாதியூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. கலைஞர் விளக்க உரை. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்